பெங்களூர் தமிழ்ச்சங்க பள்ளியில் எழுத்தராக பணிபுரிகிறேன். என் பெயர் கிரிஜா. ஐயா, இஸ்லாமிய மதம் பொறுத்த வரைக்கும் எனக்கு சில கொள்கைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த தொழுகை, அந்த நேரத்தை தொழுகை பண்ணுறது, லைக் இட் இஸ் ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு முக்கிய தேவையானது. அதுக்கப்புறமா இந்த ஒரே கடவுளை வணங்குறது அப்படிங்கிறது, உருவமற்ற கடவுளை வணங்குறது அப்படிங்கிறதெல்லாம் மிக அழகான கருத்துக்கள். இப்படிப்பட்ட தனித்துவமிக்க கருத்துக்கள் குரானில் கூறப்பட்டவை. பல்வேறு மொழியில் பல்வேறு பக்தி இலக்கியங்கள்லாம் இருக்குது. அதில் கூறப்படாத சில கருத்துக்கள் குரானில் உள்ளவைகளை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், மற்ற சமயங்களில் கூறப்படாத கருத்துக்கள், மற்ற சமயங்கள் இல்லாத சிறப்புகள் இஸ்லாத்துக்கு என்ன இருக்கு என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். முதலாவதாக, கொள்கைகளுக்கு போவதற்கு முன்னர் இஸ்லாத்தினுடைய சில தனிச்சிறப்புகளை முதலாவதாக உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக, இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல. எனக்கு ஆரம்ப உரை பேசிய நம்முடைய தலைவர் அவர்கள் கூட சொன்னார்கள், இஸ்லாம் என்ற கொள்கைக்கு இறைவன் வைத்திருக்கிற பெயர் தீன். அரபியிலே தீன் என்றால் வே ஆஃப் லைஃப் என்று பொருள். மதம் என்றால் நம்பிக்கைகள், வழிபாடுகள், சடங்குகள், ஆன்மீக சில கருத்துக்கள், இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, இதை பற்றி பேசுவது மதம். ஆனால் இஸ்லாம் என்பது இதற்கும் ஒரு படி மேலே சென்று மனிதன் பின்பற்ற வேண்டிய எல்லா நெறிகளை பற்றியும், ஆன்மீகம், அரசியல், பொருளாதாரம் அனைத்தையும் பற்றி பேசுகிற ஒரு மார்க்கம். இது அதனுடைய ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், அது ஒரு உலக பார்வை கொண்ட மார்க்கம். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை, இனத்தை, நாட்டை மையப்படுத்தி பேசுகிற ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாத்தினுடைய எந்த கோட்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு யுனிவர்சல் அவுட்லுக் உடையதாக இருக்கு. இறைவனை எடுத்துக்கொண்டால் ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த நாட்டின் அதிபதி, இந்த பூமியின் அதிபதி, இந்த மலையின் அதிபதி என்ற கருத்தை பார்க்க முடியாது. அகிலத்தின் அதிபதி அவன், வானத்தின் அதிபதி, பூமியின் அதிபதி, கிழக்கின் அதிபதி, மேற்கின் அதிபதி, ஆக உலகத்துக்கு அதிபதி. அதே போல நபிகள் நாயகம் உலகத்திற்கே அருட்கொடையாக வந்தவர், முஸ்லிம்களுக்கு அருட்கொடையாக வந்தவர் அல்ல, உலகத்திற்கே அருட்கொடையாக வந்தவர் என்ற இந்த உலகளாவிய கண்ணோட்டம், எல்லா நாடுகளும் சமம், எல்லா மொழிகளும் சமம், எல்லா இனங்களும் சமம் என்று சொல்லக்கூடிய கருத்து. ஆகவேதான் நீங்கள் வரலாற்றிலே இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், இஸ்லாம் பிறந்தது, நபிகள் நாயகம் பிறந்தது என்னவோ அரேபியாவில். ஆனால் இன்று உலக முஸ்லிம் ஜனத்தொகையில் 20 விழுக்காட்டினர் மட்டுமே அரபுக்கள். 20 விழுக்காட்டினர் தான் அரபுக்கள். எஞ்சியுள்ள 80 விழுக்காட்டினர் அரபுக்கள் அல்லாதவர்கள். ஆக அரேபியாவிலே பிறந்த மதம் அரபுக்கு வெளியே தான் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆகவே இது ஒரு இனம் சார்ந்த மதம் அல்ல என்பது வரலாற்றிலே நிரூபிக்கப்பட்டுவிட்ட ஒரு உண்மையாக நீங்கள் பார்த்தீர்கள். இது ஒரு சிறப்பு. மூன்றாவது, இஸ்லாம் என்பது ஒரு நடைமுறை சார்ந்த, பின்பற்ற தகுந்த ஒரு கொள்கை. வெறும் கற்பனை கொள்கைகள் அல்ல, உட்டோப்பியன் ஐடியாஸ் என்று சொல்வார்கள். கேட்பதற்கு நன்றாக இருக்கும், பின்பற்ற முடியாது. வெறும் தத்துவங்களாக இருக்கும், பின்பற்ற முடியாது. ஆனால் இஸ்லாமிய கோட்பாடுகள் எளிமையானவை, நடைமுறைக்கு ஏற்றவை, மனித இயல்புக்கு ஒத்துப்போகக்கூடியவை, மனித இயற்கையோடு அனுசரித்து போகக்கூடியவை. இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க, துறவரம் கூடாது, இஸ்லாம் சொல்லல. எந்த மத எல்லா மார்க்கும் துறவரத்தை பற்றி பேசியது, இஸ்லாம் பேசவில்லை. ஏனென்றால் துறவரம் மனித இயற்கைக்கு எதிரானது. மிகச்சிலர் தான் அதனை அனுஷ்டிக்க முடியும், இல்லையா? இது மாதிரியான பல கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்லி காட்ட முடியும். விவாகரத்து, எல்லா மதத்திலும் சொன்னார்கள் விவாகரத்தே கூடாது என்று சொன்னார்கள். இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்றார்கள். திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர், பிரிக்கவே கூடாது என்று சொன்னாங்க. இஸ்லாம் தான் அடிச்சு சொல்லிச்சு. விவாகரத்து வெறுப்புக்குரியதான், ஆனால் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியலன்னா என்ன செய்யறது? பிரிஞ்சுதான் ஆகணும். இதுதான் இயற்கை மதம் என்று சொல்லுவோம், இல்லையா? ஆகவேதான் அது நடைமுறைக்கு ஏற்ற கொள்கை. இது ஒரு சிறப்பு. மூன்றாவது, நடைமுறைப்படுத்தப்பட்ட கொள்கை. எந்த கொள்கைகளுக்காக இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்ததோ அவையெல்லாம் செயல்படுத்தி காட்டப்பட்டது. சாதியை ஒழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியது, செய்து காட்டியிருக்கு. பெண்களுக்கு உரிமைகள் வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியது, செய்து காட்டியிருக்கிறது. வரலாற்றிலேயே முதலாவதாக பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் தான். வாரிசுரிமை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் தான். பெண்களுடைய சம்மதம் என்று திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சட்டம் வகுத்தது இஸ்லாம் தான். கணவன் இறந்து விட்டால் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்ற உரிமையை வழங்கியது இஸ்லாம் தான். இதான் முதலாவதாக. இஸ்லாம் இஸ் தி ஃபர்ஸ்ட். ஆக என்னென்ன கொள்கைகளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததோ அத்தனையும் செயல்படுத்தி காட்டியது இஸ்லாத்தினுடைய இன்னொரு சிறப்பு. அடுத்தது, இஸ்லாம் ஒரு ஆதாரபூர்வமான மார்க்கம், an authentic religion. நபிகள் நாயகத்துடைய வாக்காக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், தெளிவா இருக்கு, குழப்படியே கிடையாது. அவர் அருளப்பட்ட காலத்தில் அருளப்பட்ட மொழியில் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பல வேதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது அருளப்பட்ட காலத்திற்கும் பதிவு செய்யப்பட்ட காலத்திற்கும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாய். அப்ப சரியான பதிவு நடைபெற்றிருக்குமா? அதுக்கிடையில மனிதனுடைய இடைச்செருகள், இன்டர்போலேஷன் நடந்திருக்கும். பல வேதங்களுக்கு வரலாறு கிடையாது. எப்போது அருளப்பட்டது, யாரால் அருளப்பட்டது, எப்படி தொகுக்கப்பட்டது, எப்படி பாதுகாக்கப்பட்டது, இந்த வரலாறுகளே கிடையாது. அல்லது அருளப்பட்ட காலத்திற்கும் தொகுக்கப்பட்ட காலத்திற்கு இடையே மிகப்பெரிய இடைவெளி. ஆக அங்கு மனித வாக்குகள் பூந்து விட்டன. ஆகவே முரண்பாடுகள். வேதத்தில் ஒரு பக்கத்தில் ஒரே மாதிரி எழுதியிருக்கு, அதே செய்தி இன்னொரு பக்கத்தில் இன்னொரு மாதிரி எழுதியிருக்கு. கான்ட்ரடிக்ஷன்ஸ் இதெல்லாம் கிடையாது, குரான்ல உங்களால் பார்க்க முடியாது. ஆக குரான் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு மார்க்கமாக இருப்பது ஒன்று காரணம். இன்னொரு சிறப்பு,
அறிவியலுக்கு இஸ்லாம் எதிரி அல்ல. பொதுவாக மதம் என்றாலே அறிவியலுக்கு எதிராக இருப்பதால் பல விஞ்ஞானிகள் நாத்திகர்களாகத்தான் இருக்கிறார்கள், புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானிகளே பலர் நாத்திகர்கள். ஏனென்றால் விஞ்ஞானம் சொல்கிற கருத்துக்கும் மதம் சொல்கிற கருத்துக்கும் ஒத்து போகாது. ஆகவே அவன் நாத்திகனாக மாறிவிட்டு மதத்தை உதவி தள்ளி விடுவான். இதான் நடந்திருக்கு வரலாற்றில். ஆனால் முஸ்லிம்கள் உடைய வரலாற்றில் நடந்ததே இல்லை. வரலாற்றினுடைய மத்திய காலம், அதாவது கிபி 600வது 7வது நூற்றாண்டிலிருந்து 12வது நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட ஒரு காலகட்டம் மிடிவல் பீரியட் என்று சொல்வார்கள். இருண்ட காலம், டார்க் ஏஜஸ் என்று சொல்வார்கள். என்ன, ஏன் டார்க் ஏஜஸ்? அந்த காலத்துல தான் விஞ்ஞானத்திற்கு ஐரோப்பாவிலே தடை போடப்பட்டது. விஞ்ஞானிகள் கொடுத்தப்பட்டார்கள். கலீலியோ எரிக்கப்படுகிறார், புருனோ எரிக்கப்படுகிறார், கலீலியோ வீட்டிலே அடைத்து சாடிக்கப்படுகிறார். ஆனால் நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்த்தால் விஞ்ஞானத்தோடு இஸ்லாம் மோதியதாகவோ விஞ்ஞானிகளை எரித்ததாகவோ விஞ்ஞானத்திற்கு முட்டுக்கட்டை போட்டதாகவோ பார்க்க முடியாது. மாறாக இஸ்லாமிய அரசுகள் விஞ்ஞானத்திற்கு உற்சாகம் கொடுத்ததாகத்தான் பார்க்க முடியும். ஆக இவையெல்லாம் இஸ்லாத்தினுடைய சில சிறப்பு விஷயங்கள். அது ஒரு உலகளாவிய நோக்கத்தை கொண்டது, முழுமையான மார்க்கத்தை சொல்லக்கூடியது, ஆதாரப்பூர்வமாக இருப்பது, நடைமுறைக்கு ஏற்றது, நடைமுறைப்படுத்தி காட்டப்பட்டது, அறிவியலோடு மோதாதது. இதுபோக இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை சொல்வதாக இருந்தால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இறைவன் ஒருவன், மனித சமுதாயம் ஒன்று என்பதிலே இஸ்லாம் மிக உறுதியான ஒரு கண்ணோட்டத்தை இந்த உலகத்திற்கு மனிதனுக்கு வழங்கியிருக்கிறது. அடுத்தபடியாக வாழ்க்கை பற்றிய ஒரு கோட்பாடு இஸ்லாம் வழங்கிய கோட்பாடு. வாழ்க்கை வேறு வணக்கம் வேறு என்று பிரிக்காத. நீங்க பல பேர் நினைக்கிறான் கடவுளை கும்பிடுறது, தான தர்மம் செய்யறதெல்லாம் கடவுளுக்கான காரியங்கள், வியாபாரம் செய்யறது, குடும்ப வாழ்க்கை நடத்துறதெல்லாம் உலகம் சம்பந்தப்பட்டது. கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கான். உலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எப்படி நடந்துக்கலாம் நினைக்கிறான். இஸ்லாம் அப்படி சொல்லல, ரெண்டுமே வணக்கம் தான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனைவியின் வாயில் ஓர் கவளம் சோறு ஊட்டுவதும் ஒரு வணக்கமே என்று சொன்னார்கள். மனைவியின் வாயில் அன்பா சோறு ஊட்டுவது கூட ஒரு வணக்கம் தான். நேர்மையான முறையில் வணிகம் புரிவது கூட ஒரு வணக்கம் தான். ஆக வணக்கம் வேறு வாழ்க்கை வேறு என்று இஸ்லாம் ஒருபோதும் கூறு போடுவதில்லை. ஆகவே எல்லாம் இஸ்லாத்தினுடைய இந்த குறைந்த நேரத்தில் இவற்றை மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடிந்திருக்கு.